சொந்தங்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். கிளிநொச்சி திருவையாறு பகுதியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1/4 ஏக்கர் அறுதி உறுதி காணி விற்பனைக்காக வந்திருக்குது. பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப நாங்க நிக்கிறது கோவிந்தங்கட சந்தையில தான் நிக்கிறோம். இந்த சந்தையில இருந்து இறைவனுடைய குளத்துக்கு போகின்ற இந்த பிரதான வீதியினூடாகத்தான் அந்த காணிக்கு போகணும். பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஒரு குளிர்மையான இடம் என்று பாருங்க. இங்கால தண்ணி ஜெகஜோதியா பாய்ந்து கொண்டிருக்கிறது. அந்த காணில இருந்து நடந்து கூட நீங்க இந்த அழகை ரசிச்சு நீங்க குளிச்சுட்டு போகக்கூடிய மாதிரியான ஒரு அமைப்புல அற்புதமான ஒரு இடத்துல இந்த காணி அமைந்திருக்கிறது. இப்ப நாங்க அந்த பாதையினூடாக நேரா போனோம்னு சொன்னா நேரா போய் இடது கைப்பக்கம் திரும்பின உடனே ஒரு 500 மீட்டர் தூரத்துல இந்த காணி அமைந்திருக்கிறது. இப்ப நாங்க அந்த காணிக்கு வந்துட்டோம். இதுதான் அந்த காணி. மொத்தம் இதுல 1/4 ஏக்கர் காணி இருக்குது. சுத்தி வர கொங்குரு தூண் போட்டு முள்ளு கம்பியால நல்ல அறிக்கையா காணி அடைச்சிருக்கிறாங்க. இப்ப நாங்க காணிக்குள்ள போய் காணியினுடைய அமைப்புகளை பார்க்கலாம் வாங்க. பாத்தீங்கன்னா தெரியும் இதுதான் காணியினுடைய அமைப்பாக காணப்படுகிறது. ஒரு சச்சதுர காணியாக இந்த காணி காணப்படுகிறது. ஒரு அறுதி உறுதி தோம்புறுதி காணியாக இந்த காணி இருக்குது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு பெரிய ஒரு வீட்டோட அமைந்திருக்கிறது. 3 ரூம் இருக்குது, ஹோல் இருக்குது, கிச்சன் இருக்குது, அட்டாச் பாத்ரூம் கட்டி குறையா இருக்குது. இவ்வளவு அமைப்போட இந்த வீடு இருக்குதுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். வீட்டை நாங்கள் சுத்தி பார்க்கறதுக்கு முன்னுக்கு காணியை நாங்கள் சுத்தி பார்க்கலாம். காணியில இருக்கக்கூடிய பயன் பெறக்கூடிய மரங்களினுடைய விவரங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு நாங்கள் அதுக்கு பிறகு வீட்டை பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுல ஒரு தற்காலிக வீடும் இருக்குது. இந்த வீட்டுல பாத்தீங்கன்னு சொன்னா கரண்டும் இருக்குது, கரண்ட் வசதி இருக்குது. அதே நேரத்துல ஒரு கட்டுக்கிணறும் காணிக்குள்ள இருக்குதுங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பயன் தரக்கூடிய மரங்கள் பாத்தீங்கன்னு சொன்னா காணிக்குள்ள இருக்குது. தென்னை மரம் இருக்குது, கமுகு, தோடை மரம், மாமரம், முருங்கை மரம்னு சொல்லி பயன் தரக்கூடிய மரங்களும் பாத்தீங்கன்னா காணிக்குள்ள இருக்குது. நல்ல தோட்ட மண்ணாக இந்த மண் காணப்படுது. அதாவது யாழ்ப்பாணத்து மண், சிவந்த மண்ணாக இந்த திருவையாறு மண் காணப்படுகிறது. பாத்தீங்கன்னா தெரியும். இதுதான் கிணறு. மேலால தண்ணி இருக்குது பாருங்க. தண்ணிக்கும் எந்த விதமான ஒரு பற்றாக்குறையும் ஏற்படாத ஒரு இடமாக இந்த இடம் காணப்படுகிறது. மரங்கள் எத்தனை மரங்கள் இருக்கின்ற விவரங்களை நாங்கள் இப்ப பார்க்கலாம். தென்னை மரம் ஒரு 10 தென்னை மரம் இருக்குது. கமுகு ஒரு 11 கமுகு இருக்குது. தோடை 4 நிற்குது. மாமரம் 2 மாமரங்கள் நிற்குது. முருங்கை மரம் 1 முருங்கை மரம் நிற்குது. இவ்வளவு பயன் தரக்கூடிய மரங்கள் காணிக்குள்ள இருக்குதுங்க. அறிக்கையா வேலி கொங்குரி தூண் போட்டு முள்ளு கம்பியால அடைச்சிருக்கிறாங்க. பாத்தீங்கன்னா தெரியும். சுற்றி வர ஆக்கள் இருக்கிறாங்க. அதாவது இந்த காணியினுடைய 2 பக்கங்களுமே ஆக்கள் இருக்கிறாங்க. பின்னுக்கு ஒரு வெறும் காணி ஒன்று காணப்படுகிறது. முன்னுக்கும் ஒரு வெறுங்காணி தான் காணப்படுகிறது. 2 பக்கமும் ஆக்கள் இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அடுத்தடுத்து வீடுகள் எல்லாம் இருக்குது. நீங்க அதை பத்தி யோசிக்க தேவையில்லை. ஆக்கள் இல்லை என்று நீங்க யோசிக்க தேவையில்லை. சுற்றி ஆக்கள் இருக்கிறாங்க. தென்னை எல்லாம் நல்ல காய்க்கக்கூடிய தென்னைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக விளங்கும் பாருங்க. அதே மாதிரி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெளி டொய்லெட்டும் இருக்குது. டொய்லெட்டுக்கு மேலவே பாத்தீங்கன்னு சொன்னா தண்ணி டேங்க் வச்சிருக்காங்க பாருங்க. தண்ணி டேங்க் வச்சு அங்க பைப் லைனும் டொய்லெட்டுக்கு செய்திருக்கிறாங்க. ஓகே, இப்ப நாங்கள் வெளியில உள்ள அமைப்புகள் எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்படியே நாங்கள் அப்படியே வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்பை பார்க்கலாம் வாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா கிளிநொச்சி டவுன்ல இருந்து ஒரு 3-3.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்கிறது. அதே நேரத்துல கோவிந்தங்கட சந்தையில இருந்து சரியா ஒரு 500 மீட்டர் தூரத்துல தான் இந்த காணி அமைந்திருக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டுக்குள்ள போனோம்னா இதுதான் ஹோல். மேல மூலக்கை கூரை தான் போட்டிருக்காங்க, ஓடு போட்டிருக்காங்க. இது பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ரூம். ஹோலும் பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல பெரிய ஹோலா தான் காணப்படுகிறது. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது 2வது ரூம். ரூம் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா 10க்கு 10 சைஸ் தான், 10க்கு 11 சைஸ்லாம் இருக்குது. இது கிச்சன். எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா கட்டி குறையா தான் இருக்குது. மிச்ச வேலையெல்லாம் நீங்க எல்லாம் செய்து கொள்ள வேணும். பூச்சி வேலைகள், வயரிங் வேலைகள், மற்றது பைப் லைன் வேலைகள் எல்லாம் நீங்க எல்லாம் செய்து கொள்ள வேணும். இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது 3வது ரூம். எல்லாமே 10க்கு 11 சைஸ்லாம் கட்டியிருக்கிறாங்க. அப்படியே இங்கால வந்தோம்னு சொன்னா இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அட்டாச் பாத்ரூம் இந்த சைட்ல கட்டி குறையா கிடக்குது பாருங்க. அத்திவாரம் போட்டு அப்படியே குறையா இருக்குது. அட்டாச் பாத்ரூமுக்கு செட் பண்ணி கட்டியிருக்கிறாங்க. இந்த அமைப்புல தான் இந்த வீடு காணப்படுது. மேலே எல்லாம் கூரையெல்லாம் போட்டாச்சு. மூலக்கை கூரை தான். நல்ல பெரிய வீடா தான் இந்த வீடு காணப்படுது. உங்களுக்கு பார்த்தா தெரியும். நல்ல அமைப்பான வீடு, நல்ல பெரிய வீடு. மிச்ச வேலையெல்லாம் நீங்க முடிச்சு கொள்ள வேணும். அப்படியான ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த வீடு அமைந்திருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா வீடெல்லாம் குறையாத்தான் இருக்குது. ஜன்னல், நில, கதவுகள் எல்லாம் நீங்கள் போட்டுக்கொள்ள வேணும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். மிச்ச வேலையெல்லாம் நீங்க எல்லாம் செய்ய வேணும்.
இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இதுதான் இந்த வீட்டினுடைய ஒரு முழுமையான அமைப்பாக இருக்கிறது. இந்த காணி மற்றும் இந்த வீட்டினுடைய விலை வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே வந்து 90 லட்சம் ரூபாய் வந்து உரிமையாளர் வந்து சொல்றார். ஆனா பேசி தீர்மானிச்சு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இருக்கிறது. இதுல நான் என்னுடைய நம்பரை தாரன், எனக்கு வந்து நீங்க வந்து அழைப்பு ஏற்படுத்துங்க, மேற்கொண்டு நாங்கள் வந்து கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விலையாகத்தான் இது இருக்கிறது. சரி, வேற உறவுகளே, முக்கியமா மறக்காம என்னுடைய யூடியூப் தளத்தை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. மற்றும் ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.